அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பொட்டேட்டோ வச்சு எந்த மாதிரியான டிஷ் பண்ணால் கூடவுமே பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த பொட்டேட்டோ கறி ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக சில வீடுகளில் இந்த உருளைக்கிழங்கு டிஷ்ஷுக்கு சண்டே கூட நடக்கும். அந்த மாதிரிலாம் பசங்களுக்குள்ள சண்டே கூட நடக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பொட்டேட்டோவை வச்சு நம்ம செம்ம டேஸ்டியாக சூப்பராக ஒரு கறி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 5லேருந்து 6 அளவு உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறேன். இதை ஒரு விசில் விடுங்க போதும். அதுக்கு மேலே இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் அந்த தோலை பூரா நீக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணியில் லேசாக அலம்பிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் அந்த தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதுக்கு தேவையானது இஞ்சி, தோல் நீக்கின இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நிறைய எண்ணெயை ஆயிலே கெடுதல் தான். இப்போ அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அதில் போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக சீரகமும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சீரகம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் அதில் போட்டு தாளிச்சுட்டு இப்போ நான் அதில் பச்சை மிளகாய், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இஞ்சி துண்டுகளையும் அதில் ஆட் பண்ணுறேன். நல்ல லேசாக வறுத்துட்டு அடுத்ததாக நம்ம இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு, அதாவது வளர்கிற பசங்களுக்கு, பிறந்த குழந்தை, அதாவது சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஸ்கூல் போகிற பசங்க வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஆயில் நிறைய சேர்க்காம, காரம் நிறைய சேர்க்காம இந்த உருளைக்கிழங்கு நிறைய டிஷ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பசங்களுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃபிட்டாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா நல்ல கொழுன்னு குண்டாயிரும். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். லேசாக 2 வதக்கிட்டு அடுத்ததாக இதில் வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையானது அடுத்ததாக சால்ட்டு, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. சால்ட் பவுடர், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளையும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எங்கள் வீட்டிலேயே அடித்தடிலாம் நடக்கும். அந்த அளவுக்கு போட்டி போட்டு சாப்பிடுவோம். நாங்கள் ஒரு டைமில், ஒரு 90ஸ்லாம் இருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ இதில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை லேசாக 2 ஒரு நசுக்கிட்டு அப்படியே போட்டுடுறோம். உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் லேசாக அப்படி கையால் ஒரு நசுக்கிட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு லேசாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இந்த கறி சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் பச்சை மிளகாய்க்கு மீறி உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இதில் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இல்லாட்டா பெப்பர் பவுடர் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்ல ஒரு கரண்டியை வச்சு நல்லா கொத்தி ஒரு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்ல கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு கறி ரெடி. இது
சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம் மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சூப்பராக செட் ஆகும். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இது அப்படியே வச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க வெறுமனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.